இலக்கிற சமூக டீட்டெயில்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தினை தற்போது வகிப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அரசாங்கத்தின் முக்கியமான ஒரு 3 இலக்குகளிலே ஒரு இலக்கு வந்து டீட்டெயிலைசேஷன் தான். அந்த சமூக இலக்கிற மயமாக்கல் என்றதுதான் அரசாங்கத்தின் ஒரு முக்கியமான பொறுப்பு. எனவே அந்த வகையில் இப்பொழுது தற்போது நிலைமையில் இந்த ஊடகங்கள், இந்த சமூக ஊடகங்கள், இந்த இலத்திரமயமாக்கல் ஊடகங்களின் பங்கும் வந்து மிக முக்கியத்துவம் பெற்றுக்கொண்டு வருகிறது. அதிலும் மன்னார் போன்ற பல் சமய மக்கள் வாழுகின்ற மாவட்டங்களிலே இந்த சமூக ஒற்றுமை என்றது பிரதானமான இடத்தை வகிக்கின்றது. உண்மையில் அந்த இப்படியான இந்த இலத்திரனியல் ஊடகங்கள் வந்து சில வகைகளிலே அதை அந்த சமூக ஒற்றுமையை பேணும் வகையில் பொறுப்புடன் செயற்பட வேண்டிய அந்த விடயம் வந்து முக்கியம் பெறுகிறது. அல்லாவிட்டால் அது காலப்போக்கிலே இந்த அமைதியின்மை மற்ற சமூக ஒற்றுமையின்மையை ஏற்படுத்திவிடும். எனவே அந்த உண்மையில் அந்த இலக்கோடு அது இந்த சோன் நிறுவனம் வந்து இந்த செயற்பாட்டினை முன்னெடுத்திருப்பது மிகவும் போற்றுதற்குரியது. அதன் மூலமாக நாங்கள் சமூக ஒற்றுமைக்கான அந்த ஒரு பொறுப்பான ஒரு டீட்டெயில் கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கலாம். உண்மையில் இன்று நீங்கள் பார்க்கலாம், இந்த சமூக வலையமைப்புகள் நாம் கூடுதலாக உண்மையில் ஒன்றும் பார்க்காமல் கூடுதலான செய்திகளை எல்லாம் ஒரு பொறுப்பு இல்லாமல் செயற்பட்டு வருவதையும் நாங்கள் அவதானிக்கலாம். இப்போ கூடுதலாக இப்போ ஒரு பிழை நடக்கிற போது சரியான பிள்ளைகளை 2 பக்க ஆதாரங்களுடையும் அதை முன்வைக்கும் பொழுது அது ஆரோக்கியமாக அமையும். ஆனால் சில வேளைகளில் கூடுதலான ஒரு வன்ம நோக்கிலே சில சமூக ஊடகங்கள் வந்து அதை கூடுதலான முறையில் பொறுப்புணர்வற்றும் செயற்பட்டு வருகிறது. உண்மையில் அது சம்பந்தமாக எல்லோரும் ஒரு பொறுப்புணர்வுடன் ஒரு சேவையாற்ற வேண்டிய, தொழிற்பட வேண்டிய ஒரு கட்டாயம் கொண்டு இருக்கிறார். அதிலும் இப்படி பல்லின மக்கள், சமய மக்கள், மற்றது சமூக அடிப்படையில் பல சமூக அமைப்புகள் வாழும் அந்த மாவட்டங்கள், பிரதேசங்களில் இந்த ஒற்றுமைத்தன்மை வந்து அவசியம். இல்லாவிட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனைகளையும் உருவாக்கிவிடும். எனவே இந்த வகையில் உண்மையில் அதற்கு தேவை அறிந்து இந்த திட்டத்தினை மன்னார் மாவட்டத்திலே முன்னெடுக்க வந்திருப்பதற்காக நாங்கள் சோழ் நிறுவனத்துக்கு நமது மனமார்ந்த நன்றியை மாவட்ட செயலாளர் என்ற வகையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உண்மையில் நீங்கள் இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் இதிலே பூரணமாக இந்த பயிற்சி நிலையிலே கலந்து கொண்டு முழு நேரமும் ஆர்வத்துடன் அர்ப்பணிப்புடன் கலந்து கொண்டு அதன் மூலமாக இந்த செய்தியை சமூகத்தில் உள்ள அனைத்து மட்டங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டிய அந்த பொறுப்பும் வந்து உங்களுக்கு இருக்கு. அதற்கு நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். அந்த அழைப்பேற்று நீங்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் மது வாழ்த்துக்களையும் அதேபோல இந்த இந்திய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்து தொடர்ந்து இந்த நிகழ்வினை முன்னெடுத்து செல்லுமாறு இந்த சோன் நிறுவனத்தின் பணிப்பாளர் மற்றும் மடவாளர் அவர்களை அன்பாக கேட்டு எங்களுடைய நிறைவு செய்கின்றேன். நன்றி.